ஸோ இப்ப என்னன்னா, சுத்தமா அப்பா கூட டச்சே இல்லாம வெளியில போயிடுற குழந்தைங்கள் இருக்காங்கல்ல. அவங்களுக்கு அப்பா எங்க இருக்காருன்னு தெரியாது. அப்பா என்ன பண்றாருன்னு தெரியாது. அப்பாட்ட என்ன சொத்து இருக்குன்னு தெரியாது. ஸோ அவங்க கிளைம் பண்ண வரவே மாட்டாங்க. ஏன்னா ம். அவங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனே இருக்காது. பட் இன்ஃபர்மேஷனோட சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இவங்க பேர்ல கேஸ் போடலாம். அப்பாக்கு இந்த சொத்தெல்லாம் இருக்கு. இது எனக்கு திருப்பி வரணும். தாத்தா கிட்ட இருந்து இந்த சொத்தெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தெரியணும். ஆனா நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, ஒய்ஃப டைவர்ஸ் பண்ணி அனுப்பும்போது, அவ கூட போற குழந்தைங்க எல்லாத்தையும் நம்ம வந்து விலக்கிட்டோம். எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு நெனைக்கிறோம். பட் அந்த குழந்தைக்கு அப்பா மேல இருக்கக்கூடிய உரிமை அப்படியே தான் இருக்கும். அது என்னைக்கு வேணும்னா அந்த குழந்தை ரீக்ளைம் பண்ணலாம். அந்த குழந்தையோட உரிமையில முடிவெடுக்கிறதுக்கு அம்மாவுக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது. அதனால தான் சொல்லுவோம், சைல்டு அப்படின்னு வந்துட்டா, அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் ஈக்குவல் ரோல் இருக்கு. அவங்க 2 பேரும் ஈக்குவலா அந்த ரைட்ட பண்ணணும். விசிட்டிங் ரைட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கணும் பேரண்ட்ஸ். அது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி. அப்போ எப்பவும் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருந்தா தான், அந்த பாண்ட்ல அந்த குழந்தை இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு அந்த உரிமைய மட்டுமாவது விட்டுக் குடுங்கன்னு சொல்றோம். அதாவது இப்போ நீங்க 5 வயசு இருக்கான். அந்த குழந்தை அம்மா கூட அட்டாச்டா இருப்பான். அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, டைவர்ஸ் வாங்கும்போது குழந்தையோட கஸ்டடிய அம்மா எடுத்துட்டு அம்மாகிட்ட போயிடுவாங்க. இருக்கும். ம். பட் அப்பா அந்த குழந்தைய ஒரு விசிட்டிங் ரைட்ஸ் வாங்கி பார்த்துக்கிட்டே இருந்தா தான், அந்த குழந்தை ஒரு 18 வயசு வரும்போது அவன் முடிவெடுக்கவாவது முடியும். அம்மா கூட போலாமா? அப்பா கூட போலாமான்னாது. ஆனா, அப்பா கிட்ட இருந்து ஒட்டு மொத்தமா விலக்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு உரிமை எடுக்கிறதுக்கு ஒரு ரைட் எடுக்கிறதுக்கு இருக்குல்ல. இவர் கூட நான் போலான்னு ஒரு உரிமை இருக்குல்ல அவனுக்கு. அந்த உரிமையே அவனுக்கு தெரியாம போயிடும்.